2018ஆம் ஆண்டுல நிரவ் மோடி, மெஹுல் சோக்சி அப்படின்ற 2 பேரை பத்தி தான் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி நியூஸ் சேனல்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த மெஹுல் சோக்சி, நிரவ் மோடி யாரு அப்படின்றது நம்மள பல பேருக்கு மறந்து போயிருக்கோம். இவங்க 2 பேர் தான் 2018ஆம் ஆண்டுல பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடிக்கு ஊழலை பண்ணிட்டு நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு போனவங்க. இந்த ஸ்கேம் ஆனது லைம் லைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு ஆன்டிகுவா அண்ட் பார்புடா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு போன இவங்களை மீண்டும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இப்ப அதற்கான பலனானது கிடைச்சிருக்கு. 2021ஆம் ஆண்டு ஆன்டிகுவால இருந்து டொமினிக்கன் ரிபப்ளிக் நாட்டுக்கு தப்பிச்சு போகும்போது இவரை அந்த நாட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆன்டிகுவா நாட்டு அரசாங்கத்தோட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இவரை மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சிகளை எடுத்து வந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் அங்கிருந்து பெல்ஜியமுக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பெல்ஜியன் அத்தாரிட்டிஸ் இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸை அடிப்படையாக வச்சு இவரை அரெஸ்ட் பண்ணி அங்க ரிமைண்ட் பண்ணிட்டாங்க. இவரை பெல்ஜியன் அத்தாரிட்டிஸ் அரெஸ்ட் பண்ணதை தெரிஞ்ச நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பெல்ஜியன் கவர்மெண்ட் கிட்ட இவரை நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. இதற்கு இவர் ரிட்டர்ன்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாரு. என்ன அந்த கேஸ் அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு போக மாட்டேன், இந்தியாவில் இருக்கிற ஜெயில்ஸ் எல்லாம் சுத்தமா இல்லை, ரொம்பவே அக்லியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி என்ன இந்தியாவுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு இன் ரிட்டர்ன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த அஃபிடவிட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆத்தர் ரோட்ல இருக்கிற பெராக் 12 அப்படின்ற ஜெயில் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கு, சோ இது ஒரு மனிதன் வாழ தகுந்த ஒரு ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயிலுடைய போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பெல்ஜியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட சப்மிட் பண்ணாங்க. இதை பார்த்த பெல்ஜியன் அத்தாரிட்டிஸ் இந்த ஜெயில் நல்லா தான் இருக்கு, நீங்க தாராளமா அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இவருடைய அப்பீல் ஆனது டிஸ்மிஸ் ஆகியிருக்கிற பட்சத்துல 12,000 கோடி ஊழல் பண்ண மெஹுல் சோக்சி அவர்கள் எப்போ இந்தியாவுக்கு வருவாரு அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.